சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு தேசிய மக்கள் சக்தி ஒழுங்கு செய்துள்ள மேதின கூட்டங்களின் முதலாவது கூட்டம் நுவரெலியாவில் இடம்பெற்றது. மேதின ஊர்வலம் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பாக ஆரம்பமானது. සකල දේශවාසී කම්කරු ජනතාවගේ ආදරණීය නායකයා බොහොම සහෝදරත්වයෙන් යුතුව මේ මොහොතේ වේදිකාවට සම්ප්‍රාප්ත වන මොහොත ජාතික ජනබලවේගයේ ආදරණීය නායකයා එවැගේම ශ්‍රී ලංකීය සමාජවාදී ජනරජයේ විධායක ජනාධිපතිතුමන් ආදරණීය අනුර දිසානායක සහෝදරයා අභිමානයෙන් යුක්තව මේ ප්‍රතාපවත් ජාතික ජනබලවේගයේ ජන රජයට ජන බලයක් එක්කාසු කරන මෙවර මැයිදින වේදිකාවට බොහොම අභිමානයෙන් යුක්තව සම්බන්ධ වන මොහොත. மத தலைவர்களும் தொழிலாளர்களும் பெரும் எண்ணிக்கையில் மேதின கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். மலையக மக்களுக்காக நுவரெலியா மேதின கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பெரும் எண்ணிக்கையிலானோர் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். அரசியல் பிரதிநிதிகளும் இதில் இணைந்திருந்தனர். இந்நாட்டில் ஜனாதிபதிகள் இருந்த போதிலும் ஜனநாயகம் இருக்கவில்லை. JR பிரேமதாச உள்ளிட்ட குழுவினர் இருந்தார்கள். ஆனால் சோசலிசம் இல்லை. அதனால்தான் இலங்கை வரலாற்றில் முதலாவது ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதி என நான் விழித்தேன். இன்று இலங்கையில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தினமாகும். உலக சாதனையை ஏற்படுத்தும் தினமாக அமையலாம். இலங்கை வரலாற்றில் எப்போதும் 21 இடங்களில் மேதின கூட்டங்களும் ஊர்வலமும் நடத்தப்படவில்லை. முதல் முறையாக தேசிய மக்கள் சக்தியினால் இவ்வாறு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் மேதின கூட்டத்தில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்ட மேதினமாக 2026 ஆண்டு தேசிய மக்கள் சக்தியின் மேதினம். අපි මේ නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ පළමු වතාවට තමයි මේ දින රැලියක් පවත්වන්නේ. හැබැයි අපි පළමු අවස්ථාවට මේ දිනේ පවත්වනකොට நாம் நுவரெலியா மாவட்டத்தில் முதல் முறையாக மேதின கூட்டம் ஒன்றை நடத்துகின்றோம். அவ்வாறு நடத்துகையில் இதற்கு முன்னர் மேதின கூட்டங்களை நடத்திய எவரும் கூட்டங்களை நடத்தவில்லை. அதனூடாக குறிப்பிடுவது நுவரெலியா மக்கள் மற்றும் மலையக மக்கள் அனைவரும் தேசிய மக்கள் சக்தியை நம்பி இணைந்துள்ளார்கள். எமது இலக்கு என்ன? எமது நாட்டில் தொழில் புரியும் மக்களுக்கு சிறந்த வருமான வழியை ஏற்படுத்துவது, இருப்பிடம், எமது பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி, சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் நாடு, தேசிய ஐக்கியத்தை ஏற்படுத்துவதே மலையக மக்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான தீர்மானத்தை மேற்கொண்டோம். ஏன்? மக்களுடன் நாம் இருப்பதனால். அரசாங்கம் உங்களுடையது. இன்று ஒரு லிட்டர் டீசலுக்கு அரசாங்கம் 100 ரூபாய் நிவாரணத்தை வழங்குகின்றது. 382 ரூபாவுக்கு ஒரு லிட்டர் டீசல் விற்பனை செய்யப்படுகின்றது. அந்த 100 ரூபாவை நாம் வழங்கியிருக்காவிட்டால் 482 ரூபாவாக காணப்படும். ஏன் அவ்வாறு குறைத்துள்ளோம்? இது மக்களின் அரசாங்கம். யுத்தம் ஆரம்பமானது. நாம் பாராளுமன்றத்துக்கு சென்று குறிப்பிட்டோம். உலகில் ஏற்பட்டுள்ள இந்த யுத்த நிலைமையினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக 10,000 கோடி ரூபாவை ஒதுக்கியுள்ளோம். ஏன்? இது மக்களின் அரசாங்கம். இந்த அரசாங்கத்தை பாதுகாப்பது யார்? இந்நாட்டு மக்கள். மக்கள் அரசாங்கத்துடனேயே இருக்கின்றார்கள். ஆனாலும் சிறு குழுவினர் இருக்கின்றார்கள். 10-15 பேர் வந்து வீதியில் இறங்கி அரசாங்கத்தை வீட்டுக்கு செல்லுமாறு குறிப்பிட்டுவிட்டு அவர்கள் வீட்டுக்கு செல்வார்கள். அவ்வாறு எங்களுக்கு சவால் விடுக்க முடியுமா? இது மக்கள் ஆணையை பெற்ற பாரிய அரசாங்கம். முன்னாள் அமைச்சர் ஒருவரின் வீட்டில் ஏனைய கட்சிகளின் உறுப்பினர்கள் ஒன்று கூடுகின்றார்கள். மறுநாள் இன்னும் ஒரு அமைச்சரின் வீட்டில் அவர்களுக்கு தேவை நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துவது. இந்த மேதினத்தை எவ்வாறு நடத்துவது என்பது குறித்து சிந்தித்தோம். முதலில் யாழ்ப்பாணம், நுவரெலியா, கொழும்பில் மாத்திரம் நடத்த தீர்மானித்தோம். கொழும்பில் மிகப்பெரிய இடம் காலிமுகத்திடல் 100% வீதமாக இருந்த போதும் அதனை முழுமையாக நிரப்பினோம். தற்போது அதுவும் போதாது. அதனை அடுத்து நாடு முழுவதும் 21 கூட்டங்களை நடத்த தீர்மானித்தோம். இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் உள்ள நம்பிக்கையையும் பிணைப்பையும் இன்று ஒவ்வொரு நகரத்திலும் வெளிப்படுத்தியுள்ளனர். நான் கூறுவது ஒன்றுதான். துண்டு துண்டாக உள்ள சகலரும் ஒன்றிணைந்து இங்குள்ள மக்கள் தொகையை போன்று அவர்களுக்கு ஓர் இடத்தில் திரட்ட முடியுமா? அரைவாசி அல்லது கால்வா காண்பிக்க முடியுமா? முடியாது. அவர்கள் இருப்பது 4-5 பேர் கொண்ட கும்பலில் ஊடகங்களினால் பிறப்பிக்கப்படும் செயல்பாடே அது.
அவர்கள் பதற்றமடைந்துள்ளார்கள். ஏன் அவ்வாறு பதற்றமடைகின்றார்கள்? இலங்கை வரலாற்றில் போதைப் பொருட்கள் பெருமளவில் கைப்பற்றப்படுகின்றன. அது தொடர்பிலான செயல்பாடு அம்பலப்படுத்தப்படுகின்றன. அவர்களின் கையாட்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். வெளிநாடுகளிலும் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை நாட்டுக்கு கொண்டு வர நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். முன்னர் அமைச்சர்களின் வீடுகளாக இருந்த இடங்களை நீதிமன்றங்களாக மாற்றப்பட்டுள்ளன. அன்று கொண்டாடிய இடங்களில் இன்று வழக்குகள் விசாரிக்கப்படுகின்றன. முன்னாள் சுகாதார அமைச்சர் சாட்சியம் அளிக்க கூண்டில் ஏறுகின்றார். முன்னர் தங்கியிருந்த வீட்டில்தான் அது நடைபெறுகின்றது. நான் உறுதியளிக்கின்றேன், இந்த 2026ஆம் ஆண்டு இலங்கை வரலாற்றில் ஊழல்வாதிகள், மோசடிக்காரர்கள், கொள்ளையர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட வருடமாக இந்த வருடம் மாறும். இந்த மே மாதம் 10 பேரின் வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வரவுள்ளன. வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்படவுள்ள நிலையில் அவர்கள் குழப்பமடைகின்றார்கள். சகல குற்றவாளிகளையும் சட்டத்தின் முன் கொண்டு வர நீங்கள் மக்கள் ஆணையை வழங்கினீர்கள். அதற்கமைய செயல்படுவோம். முன்னாள் ஜனாதிபதியோ பிரதமரோ, முன்னாள் ஜனாதிபதியின் பாரியாரோ, ஜனாதிபதியின் மகனோ, முன்னாள் ஜனாதிபதியின் மருமகனோ, மச்சானோ, எந்த பேதமும் இல்லை. சட்டம் சகலருக்கும் சமமானது. அரசாங்கம் 1.5 வருடங்களை கடந்துள்ளது. ஆனால் பல தசாப்தங்களுக்கு அசைக்க முடியாத அரசாங்கமாக அதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கட்டம் கட்டமாக நாட்டை மேம்படுத்துவோம். நாட்டில் துன்பப்படும் மக்களே என்னை ஜனாதிபதியாக்கினார்கள். முதல் முறையாக அரசாங்கமும் மக்களும் ஒன்றிணைந்துள்ளனர். ජනතාව ලංකාවේ පළමු වතාවට ජනතාවක් ආණ්ඩුවක් එකට බැඳලා ඉන්නවා.